ஃபாரஸ்ட் பத்தி எதுவுமே தெரியாத ரோபோட்டு சடனா அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ள மாட்டினா எப்படி இருக்கும்? அப்படிதான் இந்த ரோபோட்டோட ஷிப்பு கிராஷ் ஆகி இங்க விழுந்திருக்கும். இப்போ இந்த ரோபோட்டை ஆக்டிவேட் ஆகி அங்க நின்றுட்டு இருந்த அனிமல்ஸ் கூட பேச ஆரம்பிக்கி, உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் என்கிட்ட கேளுங்க. இந்த டைம்ல ஒரு பெரிய கடல் அலை ஓடி வருது. அதை பார்த்துட்டு நண்டோட மூவ்மெண்ட்டை ஸ்கேன் பண்ணி எஸ்கேப் ஆயிருது. இப்போ இந்த படத்தோட டைட்டில் போட்டு ஆரம்பிக்கிறாங்க. காட்டுல உள்ள எந்த மிருகத்தை பார்த்தாலும் உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் என்கிட்ட கேளுங்கன்னு சொல்ல, அவங்கள எல்லா மிருகம் இதை பார்த்துட்டு மான்ஸ்டர் நினைச்சு தெரிச்சு ஓடுது. ஹெல்ப் பண்றங்கிற பேர்ல அடி வாங்கினதான் மிச்சம். ஆனா ஒண்ணு மட்டும் ஈஸியா லேர்ன் பண்ணிக்கிறது. அங்குள்ள அனிமல்ஸ் மூவ்மெண்ட்டும் அப்படியே மரத்துக்கு மேல கை வைக்க அங்குள்ள பட்டர்ஃபிளை பறக்கு. அங்க இருந்த மிருகம் அதை சாப்பிடுறது. இதுங்க கூட பேசின வேலைக்காவது அவங்களோட பாஸ் எல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணி தெரிஞ்சுக்குது. அனிமல்ஸோட லாங்குவேஜ் தெரிஞ்சுக்கிட்ட அப்புறமா அவங்கள்ட்ட போய் பேச ஆரம்பிக்கி. இதனால அவங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, என்னை பத்தி யாரும் பயப்பட வேண்டாம், சொல்லி முடியல, எல்லாம் தெரிச்சு ஓடிடுது. இதுக்கு மேல நம்ம இங்க இருந்து ஒன்னும் செய்ய போறது இல்ல, நம்ம ஃபேக்டரி கிளம்பலாம்னு சொல்லி ஸ்கேன் பண்ணி பாக்கு. ஸ்கேன் பண்ணும்போது அதுக்கு தெரிய வருது இங்க இருந்து இவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்குன்னு. அதோட பேட் டைம்ல மின்னல் தாக்கி சிஸ்டம் ஷடனாக அங்குள்ள அனிமல்லாம் சேர்ந்து இந்த ரோபோட்டோட பார்ட்ஸ் அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு மேஞ்சிருச்சு. இதை பார்த்துட்டு ரோபோட் சும்மா இருக்கும் அதோட பவரை ஆக்டிவேட் பண்ணி அங்குள்ள அனிமல்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகுது. ஒரு ரோபோட்டை படாத பாடுபடுத்துதுங்க. ரோபோட் ஒன்றும் சும்மா கிடையாது, தான் யாருன்னு காமிச்சிட்டு இந்த காட்டுல பெரிய ரவுடியான கரடி ரூம்ல போயிட்டு மாட்டிக்கிச்சு. அங்கிருந்து அது துரத்தி வர இது எஸ்கேப் ஆயிட்டு அதுட்டு இருந்து என்ன பண்றது, பக்கத்துல இருந்த பறவையோட கூடு டேமேஜ் ஆகி போச்சு. 2 முட்டையில ஒரு முட்டை உடைஞ்சு போச்சு. இன்னொரு முட்டையா எடுத்து அதோட கையில வச்சு பாக்கு. இப்போ நம்ம ஃபேக்டரி போலாமா இல்ல முட்டையை சேவ் பண்ணலாமான்னு பார்த்துட்டு அந்த முட்டையை எடுத்து வயிற்றுக்குள்ள வைக்க, இந்த கேப்ல நிறைய முட்டையை எடுத்துட்டு சாப்பிடலான்னு பார்த்தா இது ஃபாலோ பண்ணிட்டே போகுது. ரோபோட்ல இருந்து எஸ்கேப் ஆகி முள்ள மாட்டிக்கிட்ட மாட்டிக்கிச்சு. என்னதான் இருந்தாலும் நல்ல ரோபோட் ஆச்சு, அதுக்கு குத்துன முள்ள எல்லாம் எடுத்து விட்டுருது. நிறைய தேங்க்ஸ் சொல்லாம ஓடிட்டு இப்போ முட்டை பொரியும் போது அந்த முட்டையை லாக் பண்ண முட்டை பொரிஞ்சு குஞ்சு வெளியே வந்தாச்சு. இந்த கியூட்டான குட்டி அந்த ரோபோட்டை தன்னுடைய அம்மான்னு நினைக்கி, என்னோட சர்வீஸ் உனக்கு எப்படி இருந்து, ஃப்ரீ டிக்கெட் வச்சுக்கோ, நான் இப்போ என்னோட ஃபேக்டரிக்கு போக வேண்டியிருக்கும், என்னோட கிரியேட்டரை என்ன கூப்பிட்டாச்சு, அதுக்கு நான் ரிசீவரை கரெக்டாக செட் பண்ணி தலைக்கு மேலே வச்சு சிக்னல் கொடுத்தா மட்டும் போதும், அவங்க வந்து என்ன ரிசீவ் பண்ணுவாங்க. மண்டைக்கு மேலே ஒரு கொண்டை இருக்க, அதுக்கு பேர் தான் டிரான்ஸ்மிட்டர். சரி குட்டி, உன்னை கரெக்டான அம்மாட்ட சேர்க்கணும். இதுக்கு கிட்ட நிறைய குட்டிகளா இருக்கு, ஒரு வேலை இதுதான் அம்மாவா இருக்கணும். எதுக்கு அடுத்தாலும் எல்லாரும் செத்த மாதிரியே நடிக்கிறது, எதுக்காக நடிக்கணும் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்குங்க. இங்க பாரு குட்டி, நீ எதுக்காக இங்க வந்திருக்க, அது மட்டும் இல்லாம எங்களோட எதுக்கு வார, உங்க அம்மாவே எங்க சொல்லு, இந்த குட்டியோட அம்மா நான் கிடையாது, என்ன விட்டுரு. அப்படி சொன்னா எப்படிப்பா, என் குட்டிலாம் என்ன மாதிரி தானே இருக்கும், இது பாக்குற டிஃப்ரெண்டா இல்ல, உனக்கு அதுவா புரியுதா, அதை பார்க்க வேண்டிய கடமை ஒன்னது, அதனால பத்திரமா பாத்துக்கோ வளர வரைக்கும். ஆமா, அது சொல்லதும் கரெக்ட் தான், நம்ம தான் அதை பார்க்கணும் பொறுப்பா. ஆமா, இந்த ரோபோட் இந்த குட்டி வச்சு என்ன பண்ணுது, நீச்சல் சொல்லி கொடுக்க போல இருக்கு. இதுல நான் எக்ஸ்பர்ட், அதுக்கு நான் நீச்சல் அடிக்க சொல்லி கொடுக்கணும், சாப்பிட சொல்லி கொடுக்கணும், அதோட பறக்க சொல்லி கொடுக்கணும். அதெல்லாம் சுஜிபி மேட்ரு, சாப்பிட கொடுத்தா அதுவே சாப்பிட போகுது. நெறிக்கு தேவை சாப்பாடு, அதுக்காக ரோபோட்டை யூஸ் பண்ணிக்குது. இந்த கேப்ல காட்டுக்கே தலைவனான கரடி இவங்களை துரத்தி ஓடி வருது. அதுட்டு இருந்து எஸ்கேப் ஆகி ரோபோட்டுக்கு இது என்ன சாப்பிடும் தெரியாது, ஆனா பாக்ஸுக்கு நல்லாவே தெரியும். என்னதான் ரோபோட்டுக்கு டேமேஜ் ஆனாலும் அந்த குட்டிவே நல்லாவே பாதுகாக்கு. பார்க்கதான் ரோபோட், ஆனா உள்ளுக்குள்ள அன்பு பாசம் எல்லாமே இருக்கு. இந்த குள்ளநெறிக்கு எப்படியாவது சாப்பிடலான்னு ஒரு எண்ணம் இருக்கு. பக்கத்துல தான் ரோபோட் இருக்கு, அதை வச்சு தான் சாப்பிட முடியாத, அதுக்கு இப்படிதான் நீச்சல் சொல்லி கொடுக்கணும் மீதி கொடுத்துருது. இது ஒரு நமக்கு நல்ல சான்ஸ் சொல்லி வாய்க்குள்ள போட ரோபோட் அதை பிடிச்சி இழுத்துருது. நம்ம எல்லாம் ஸ்டே பண்றதுக்கு ஒரு வீடு வேணும்னு சொல்ல ரோபோட்டை நான் ரெடி பண்றேன்னு, அதுக்கு தேவைப்படுறது வுட், அதெல்லாம் கலெக்ட் பண்ணி எந்த மாதிரி வீடை டிசைன் பண்ணணும் அதுக்கான ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணுது. இந்த குட்டி அந்த ரோபோட்டுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. ஆனா இந்த குள்ளநெறி நல்லா சாப்பிட்டு கொரட்டோட்டு தூங்குது. என்ன பண்றது, அதுக்கு தெரிஞ்ச வேலையை கரெக்டா பண்ணுது. ரோபோட்டும் டயர்ட் ஆகி போச்சு. அதுக்கு அந்த குள்ளநெறி நானும் டயர்ட் ஆயிட்டேன்னு சொல்ல எல்லாம் கடந்து சிரிக்கி, ரொம்பவே தேங்க்ஸ் ரோபோட், எனக்கு அழகான பெட்டு, அதுவும் குஷன் எஃபெக்ட்ல ஜாலியா இருக்கு, எனக்கு இது பிடிச்சிருக்கு. வெளியே நடந்து போற பெரியவர் ரொம்ப டிசைன் சூப்பரா இருக்கு. ரோபோட் கிரியேட் பண்ண வீட்டுக்குள்ள கேம்ப் ஃபயரும் போட்டாச்சு. இதுக்கு அப்புறமா குள்ளநெறி லைட்டா ஒரு குட்டி கதை சொல்ல ஆரம்பிக்கி. ஸ்பேஸ்ல நிறைய ஸ்டார் இருக்கும், அதுல ஒரு ஸ்டார் தான் நீ. இந்த ரோபோட் தான் உன்னோட அம்மா, நீ வளர்ந்த அப்புறமா நல்லாவே உங்க அம்மாவை நீ பாத்துக்கணும், அதுதான் உன்னோட கடமை. இப்படி நிறைய பேசுறது ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. இப்போ கம்ப்ளீட்டாவே நல்லவனா மாறிட்டு ரோபோட்டுக்கு ஒரு குட் நைட் போட்டு நான் தூங்க போறேன்னு சொல்ல, அந்த குட்டிக்கு இது வரைக்கும் ரோபோட் தான் அம்மாவா இருந்திருக்கும். அதே பழக்கத்துல அதுக்கு மேலே போயிட்டு ஏறி படுத்து தூங்குது. இப்ப அந்த குட்டி பறவை வளர்ந்து பெரிய பறவை ஆயிருச்சு. இப்ப அந்த பறவை ரோபோட் மாதிரியே பேச ஆரம்பிச்சுட்டு இப்ப அவங்க எல்லாம் பேசிக்கிறாங்க. இனிமேல் நான் சொல்லி கொடுக்க வேண்டியது அதுக்கு நீச்சலும் அதோட பறக்கிறதுக்கு ட்ரைனிங். ஃபர்ஸ்ட் நம்ம நீச்சல் ஆரம்பிப்போம். ஆமா, நீச்சல் அடிக்கணும்னா எப்படி அடிக்கணும் அது எனக்கு தெரியாத, ஐயோ பிடிச்சி தள்ளி விட்டுட்டாங்க. ஏதோ ரோபோட் சொல்றத வச்சு ட்ரெயின் பண்ணி இங்க இருந்து அங்க அடிச்சுட்டு போயிட்டு இருக்கு நீச்சல். இருந்தாலும் அதுக்கு ஒன்னும் ஆகக்கூடாதுன்னு அதோட கைய ரோபோட் ஃபங்க்ஷன் கொடுத்து அதை ஃபாலோ பண்ணிட்டு போ சொல்லுது. எல்லாம் அந்த பறவை சேஃப்டிக்காகத்தான். இது வரைக்கும் இந்த பறவை அவங்களோட சொந்த பந்தங்களை பார்த்திருக்காது. வாட்டி அவங்கள பார்த்துட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்குது. இந்த குட்டி கை ரோபோட் அதுக்கு அப்டேட் கொடுத்துட்டே இருக்கு இதை பத்தின விஷயத்த. அங்குள்ள பறவைலாம் இதை பத்தி என்ன நீ நீச்சல் அடிக்க மனுஷங்க மாதிரி அடிச்சிட்டு இருக்க, நீச்சல் அடிக்கிறதுக்கு அது ஒரு கலை, எப்படி அடிக்கணும் நான் சொல்லி தரேன். இந்த டைம்ல கரண்ட் ஷாக் கொடுக்கக்கூடிய மீன் அந்த
அந்த எலியா கிராஸ் ஆயிட்டு பாவம் இந்த வைல்டு ரோபோட்டோட காலும் மாட்டிக்கிச்சு. ரோபோட்டோ அதோட காலை டீஆக்டிவேட் பண்ணிட்டு தன்னோட பறவையை சேவ் பண்ணிட்டு அந்த எலக்ட்ரிஃபை ஃபிஷ்ஷை கரெக்டா மடக்கி போட்டுருச்சு. இந்த ரோபோட்டை பொறுத்த வரைக்கும் யாரையும் கொள்றது பிடிக்காது. நான் குள்ள நெறி அப்படி இல்ல, அதோட குணத்தை காட்டிருச்சு. பாவம் இந்த ரோபோட்டுக்கு காலு தான் ரொம்பவே டேமேஜ் ஆயிடுச்சு. ஆனா அதை பத்தின கவலை அந்த குட்டிக்கு கொஞ்சம் கூட இல்ல. கோவத்துல கண்ணா பின்னான்னு அது கூட சண்டைக்கு போகுது. உனக்கு அன்புனா என்ன தெரியுமா, பாசம்னா என்ன தெரியுமா, ஒண்ணுமே தெரியாத ரோபோட் நீ என்னோட அம்மாவா ஆக முடியாதுன்னு சொல்லிடுது. ஸ்டார்டிங் சீல இதோட ஷிப்பு கிராஷ் ஆயிருக்கும். அந்த இடத்துக்கு போயிட்டு தன்னுடைய காலை சரி பண்றதுக்கு ஏதாவது டிவைஸ் கிடைக்கான்னு பார்க்கும். இப்பதான் இந்த ரோபோட் எங்கிருந்து வந்துச்சுன்னு கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வருது. அதுல ஒரு ரோபோட் மட்டும் பொழைச்சிருக்கும். அதுக்கு தலை மட்டும் தூங்கி போய் கிடக்கு. ஆனா கை ஒர்க் ஆகுது. ஆனா என்ன பண்றது, காலு தான் ஒர்க் ஆகல. இருந்தாலும் இந்த ரோபோட்டுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக உன்னோட டிரான்ஸ்மிட்டர் ஒர்க் ஆகல, என்னால எதுவும் பண்ண முடியாது, என்னோட டிரான்ஸ்மிட்டர் நீ யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லுது. டிரான்ஸ்மிட்டர்னா வேற எதுவும் இல்ல, தலைக்கு மேல இருக்கக்கூடிய கொண்டை தான். அது இருந்தா மட்டும்தான் சிக்னல் அனுப்பி இந்த ரோபோட்டுகளை கிரியேட் பண்ண ஓனரோட ஆளை இங்க வர வைக்க முடியும். மச்சான் என்ன பத்தி எதுவும் கவலைப்படாத, இங்க இருந்து நீ ஃபர்ஸ்ட் எஸ்கேப் ஆகணும்னு சொல்லுது. இப்போ நரி சொல்லுது, உன்னோட இஷ்டம், எது பண்றதா இருந்தாலும் உன்னோட முடிவு நீ டிசைட் பண்ணிக்கோ. ரோபோட்டை பொறுத்த வரைக்கும் அதோட டிரான்ஸ்மிட்டரை ஆக்டிவேட் பண்ணி நினைச்சிருந்தா அதோட இடத்துக்கு போகலாம். ஆனா இந்த ரோபோட்டுக்கு 3 டாஸ்க் இருக்கும். அதுல 2 டாஸ்க் ஆல்ரெடி முடிச்சாச்சு. 3வது டாஸ்க் என்னன்னா இதை பறக்க வைக்கணும். அந்த டாஸ்கையும் கம்ப்ளீட் பண்ணிட்டுனா அது பாட்டுக்கு வீட்டுக்கு போகலாம். ட்ரெயின் பண்றதுக்கான ட்ரைனிங் சீசனை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. என்ன பண்ணுனா மேல பறந்துருக்கக்கூடிய பறவையோட டெக்னிக்கை அப்படியே ஸ்கேன் பண்ணி இந்த பறவைக்கு ஃபீட் பண்ணுது. அதோட இதுக்கு கிஃப்டா மரத்தால காலை ரெடி பண்ணிருக்கோம். அதை கிஃப்டா ஸ்டார்டிங்ல வீடு ரெடி பண்ணும்போது பெரியவர் கிராஸ் பண்ணியிருப்பாரு. அவர் தான் இந்த கிஃப்டை கொடுத்துருப்பாரு. ரோபோட் அன்புனால இன்னொரு கழுகு எப்படி ஹைட்டா பறக்கணும் அப்படிங்கிற வரைக்கும் எல்லா டெக்னிக்கும் ஈஸியா சொல்லி கொடுத்துருது. இப்படி ரொம்ப தூரம் பறக்க வேண்டியிருக்கும். அதுக்கு இன்னும் அவன் நிறையவே ட்ரெயின் ஆக வேண்டியிருக்கு. நீ நினைக்கிறவே சாதாரணமா டிராவல் பண்ண முடியாது. அது ரொம்பவே கஷ்டமா இருக்கும். சில டைம்ல மின்னல் அடிக்கும், மழை பெய்யும், ஸ்பீடா காத்து இருக்கும். அதெல்லாம் சமாளிக்கிறதுக்கு ரொம்ப அதிகமாவே ஸ்ட்ரென்த் வேணும், தில்லும் வேணும். உண்மை சொல்ல போனா லீடரா ஆகிறதுக்கு வரைக்கும் ட்ரைனிங் கொடுத்தாச்சு நம்ம ரோபோட். அவங்க கூட்டத்தோட டிராவல் பண்ணதுக்கான டைம் வந்தாச்சு. இந்த கூட்டத்துக்கான தலைவன் ஒருத்தன் இருப்பான். டிராவல் பண்ற பத்தி இன்ஸ்ட்ரக்ஷனா எல்லாருக்கும் ஒரு தலைவனா எல்லாருக்கும் சொல்லணும். அதுதான் எல்லாருக்கும் நான் சொல்லியாச்சு. ஆனா இந்த பறவைக்கு ரோபோட் மேல வச்சிருந்த அன்பு ரொம்பவே அதிகம். நான் எங்க போனாலும் உன் மேல வச்சிருந்த அன்பு மட்டும் குறைய போறது இல்ல. நீ எப்படி என்ன ட்ரெயின் பண்ணதுக்கு தோல் மேல என்ன வச்சியோ அதே மாதிரி மறுபடியும் அனுப்பி வைன்னு சொல்ல அதோட ஆசையை நிறைவேற்றியாச்சு. இதோட டாஸ்க்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டு அப்படி அந்த பறவை கிளம்பும் போது டாடா பை பை சொல்ல அதோட இறகு ஒண்ணு கீழே வந்து விழுது. அதோட ஞாபகமா எடுத்து வச்சுக்குது. ஹலோ குள்ள நரி, நான் கிளம்புறதுக்கான டைம் வந்தாச்சு. இனிமே நீ யாரை வேணா என்ன வேணா சாப்பிடலாம், அப்படிதானே? அப்படிலாம் ஒன்றும் இல்லைப்பா, உன்னை பார்த்ததுலேருந்து நான் மனசே மாறிட்டேன். கூட வீட்டில் ஃபோட்டோக்கு பதிலாக லேசரை யூஸ் பண்ணி டிராயிங்கை வரைஞ்சி வச்சிருக்கு. இப்போ கோடைக்காலம் முடிஞ்சு குளிர்காலம் ஆரம்பிச்சாச்சு. காட்டில் ரோபோட்டு அதுக்கான டைம் வந்தாச்சு. இப்போ இதோட சிக்னலை அவங்களுக்கு அனுப்பி வச்சாச்சு. தூரத்தில் ஒரு ஃபாரஸ்ட்டில் ரோபோட்டும் மாட்டியிருக்கு. அதை போய் நம்ம சேவ் பண்ணுவோம். இந்த பறவைகளோட தலைவன் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணனால நம்ம ரெஸ்ட் எடுக்க வேண்டியிருக்கும். அதுக்கு இந்த இடம் தான் கரெக்டாக இருக்கும். அந்த குட்டி பறவை ஒரு ரோபோட்டை பார்த்துட்டு இது நம்மளோட ரோபோட் நினச்சி கிட்ட போனால் அது வேற ரோபோட்டாக தெரியுது. இந்த குரூப்போட தலைவன் நீ தான் இனிமேல் லீடரா இருக்கணும், நீங்க தான் அவங்கள சேவ் பண்ணி ஆகணும், கூட்டிட்டு போனா இவங்களை டைவர்ட் பண்றேன்னு சொல்லிடுவான். டீம் அட்டென்ஷன், நான் சொல்றது கேளுங்க. இனிமே இந்த குட்டி பறவை தான் இனிமே லீடரா இருக்க போறோம், அதனால அவன் பேச்சை கேட்கணும் சொல்லி ஸ்ட்ராங்கா சொல்லிடுது. அப்படியே சீனை கட் பண்ண இந்த பக்கம் ரோபோட்டு இந்த குளிர்காலத்துல இங்குள்ள அனிமல்லாம் என்னதான் பண்ண போகுதுன்னு கேக்கு. நரி அதை பத்திலாம் கவலைப்படாத, நீ போகலான்னு சொல்ல இங்க பாரு மத்த அனிமல்ஸுக்குலாம் நம்மளோட ஹெல்ப் தேவைப்படுது, அதனால யார் யாரும் எங்க இருக்காங்கன்னு சொன்னேன்னா கரெக்டா கண்டுபிடிச்சிட்டேன் நானு. இப்படி யார் யாரும் எங்க இருக்காங்கன்னு நரி கரெக்டா சொல்லி கொடுக்க அதுபடி ரோபோட்டு கரெக்டா அவங்கள போய் சேவ் பண்ணி இப்படி கொஞ்சம் கொஞ்சமா எல்லா அனிமல்ஸையும் இதோட வீட்டுக்கு கூட்டு வந்துருது. பணியில ரொம்பவே கஷ்டப்பட்ட அனிமல்ஸ்ல இங்க கொண்டு விட்டோம்னா அதுகளுக்கு குதூகலமா ரொம்ப ஜாலியா விளையாடிட்டு இருக்கு. நரிக்கு தான் தொந்தரவு ஜாஸ்தியாகி போச்சு. ஒட்டுமொத்த அனிமல்ஸ் இப்போ காப்பாத்தி கூட்டு வந்தாச்சு. ஆனா என்ன பண்றது, நரியால தான் கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்படி இப்படின்னு சண்டை பெருசாயிட்டே இருக்கு. ஆனா என்ன பண்றது, இந்த ரோபோட் தான் பாவம் ரொம்பவே கஷ்டப்பட்டு அதோட காலும் டேமேஜ் ஆயிருக்கு. அதோட இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்ட நரி, இங்க பாருங்க நான் சொல்றது லிசன் பண்ணுங்க, சும்மா சும்மா சத்தம் போட்டு இருக்கிறதுனால அர்த்தம் கிடையாது. நம்ம எல்லாரும் ஒற்றுமை இருந்தா மட்டும்தான் நம்ம இந்த ஃபாரஸ்ட்ல வாழ முடியும். தயவு செய்து நான் சொன்னதை கொஞ்சமா புரிஞ்சுங்க. ரோபோட் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கு, நமக்காக ரொம்பவே எஃபெக்ட் போட்டிருக்கு. இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கிட்டு நடந்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். என்ன புரிஞ்சுதான், அது சொல்றது கரெக்டு தான்ப்பா. இதை கேட்டு இருந்த எல்லா அனிமல்ஸும் அது பாட்டுக்கு தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஃபாரஸ்ட் உள்ள எல்லா அனிமல்ஸும் இந்த மாதிரி ஒற்றுமையா இருந்து நான் பார்த்ததே இல்லை. பார்க்கறதுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. சாதிச்சிட்டாய் ரோபோட் நண்பா. அழகான குடும்பம்னா அது இந்த குடும்பம் தான். ரொம்ப சூப்பரா இருக்கு. குளிர்காலம் போய் கோடைக்காலம் வந்தாச்சு. டிராவல் பண்ணி போன பறவைகள் எல்லாமே இங்க வந்தாச்சு. இப்பதான் ரோபோட் தூங்கி எந்திக்கி இங்க இருந்த யாருமே காணும்னு வெளியே போய் பாக்கு.
ஆமா, என்னோட பறவை எங்க? இங்க தான் எங்கேயாவது இருக்கணும் பாப்போம். இதுவரைக்கும் இந்த பறவை லீடரா தான் இருந்திருக்கும். இதுக்கப்புறமா தலைவனா மாறிட்டான். இத பார்த்துட்டு இருந்த நரி ஓடி போயிட்டு அதோட கழுத்த பிடிக்க, இத பார்த்து எல்லாரும் பயந்து ஓடிட்டாங்க. உண்மைய சொல்லப்போனா அது பாசத்தோட தான் கட்டி புடிச்சு. இங்க பாருங்க, இத பத்தி யாரும் பயப்பட வேண்டாம். இது என்னோட ஃப்ரெண்டு தான். பாவம் இந்த ரோபோட் தான் வளர்த்த பறவை என்ன வந்து பார்க்கும்னு நினைச்சு, ஆனா வந்து பார்க்கல. சரி நம்ம கிளம்பவும் சொல்லிட்டு லாஸ்ட் எண்டு வரைக்கும் தேடிட்டே இருக்கு. ஆனாலும் அந்த பறவை லாஸ்ட் வரைக்கும் வரவே இல்ல. இதை கூட்டிட்டு போக வந்த ரோபோட் இதை ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு இதுட்ட நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. இந்த ஃபாரஸ்ட்ல எவ்வளவு நாள் இருந்திருக்க ரொம்ப பெரிய விஷயம்ப்பா. இதை கூட்டிட்டு போறதுக்கு பெரிய ஷிப்பு கொண்டு வந்திருக்கோம். அந்த ஷிப்ல கரெக்டா எண்ட்ல கூட்டு போகும்போது ஏதோ ஒரு சவுண்டை கேட்டு வெளியே குதிச்சிருது. இதை பார்த்துட்டு கடுப்பான வில்லி ரோபோட்டு அங்குள்ள ரோபோட் எல்லாமே அடிக்க ஆள் அனுப்பி வச்சுட்டு இந்த ஃபாரஸ்ட்லேயே மிகப்பெரிய ஹெல்ப் எல்லாருக்குமே பண்ணியிருக்கும். அந்த ஒரு சப்போர்ட்டுக்காக எல்லா அனிமல்ஸும் இந்த ரோபோட்டு கூட ஃபைட்டுக்கு ரெடி ஆயிடுச்சு. அடே தலையில்லாத ரோபோட்டுக்கெல்லாம் அங்கே போயிட்டு என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? ஃபைட் பண்ணுவீங்களா இல்லை பார்த்துட்டு பேசாம நிற்பீங்களா? இந்த ஃபைட்டில் ஃபாரஸ்ட் உள்ள மரங்கள் எல்லாம் லைட்டாக தீ பிடிக்க ஆரம்பிச்சிட்டு ஷிப்பு கிராஷ் ஆன இடத்துல இருந்து எல்லா ரோபோட்டையும் கலெக்ட் பண்ணி அதோட இந்த வைல்டு ரோபோட்டையும் கலெக்ட் பண்ணி வில்லி அவங்கள ஷிப்பில் கூட்டு போகிறான். இந்த டைமில் இன்னொரு ஷிப்பு கிராஷ் ஆயிருது. அது நம்ம தலைவன் பண்ண வேலை தான். அப்படி இப்படின்னு கஷ்டப்பட்டு இந்த பறவை நம்ம தலைவனை தேடி உள்ள வந்துருச்சு. அந்த ரோபோட்டை பார்த்தோன்னா மூச்சு பேச்சு இல்லை. அதனால ஒரு 5 நிமிஷம் உறைஞ்சி போச்சு. நம்ம இருந்தாலும் ரோபோட்டு அம்மா மாதிரி பார்த்தது பெரிய விஷயமாச்சே. இப்போ இந்த வைல்டு ரோபோட்டு கண் முழிச்சதுல ரொம்பவே சந்தோஷம். இப்போ இந்த காட்டுக்குள்ள தான் ஜெகஜோதியா நெருப்பு எரிய ஆரம்பிச்சிட்டு இதை எப்படி அணைக்கலாம் சொல்லி அங்குள்ள தலைவன் பிளான் போடுறான். அப்படியே அந்த சீனை கட் பண்ணா இந்த பக்கம் ஷிப் வந்து அப்படி கிராஷ் ஆயிட்டே வருது. வில்லி ரோபோட்டு என்னதான் நம்ம ஹீரோக்கு டஃப் கொடுத்தாலும் ஃபாரஸ்ட்ல நிறையவே அனுபவப்பட்டிருக்கும் இந்த வைல்டு ரோபோட்டு. அதை வச்சு இங்க எஸ்கேப் ஆகுறது. நம்ம கஷ்டப்பட்டு வளர்த்த பிறகு எதுவும் ஆகக்கூடாதுன்னு அதோட ஜஸ்ட்டுக்குள்ள வச்சு க்ளோஸ் பண்ணிடுது. இந்த பக்கம் காட்டுல உள்ள அனிமல் பிளான் பண்ண மாதிரி அந்த ரிவரை இந்த பக்கமா திருப்பி விட்டுருச்சு. அப்படியே மேல இருந்து குதிச்ச ரோபோட்டு சேஃப்டியா லேண்ட் ஆயிடுச்சு. ஃபாரஸ்ட்ல எரிஞ்ச ஃபயரே அணைச்சாச்சு. இந்த பறவையும் காப்பாத்தியாச்சு. எரிஞ்ச ஃபயர்ல இவங்க கஷ்டப்பட்டு வீடு கட்டியிருப்பாங்க, அதுவும் எரிஞ்சு போச்சு. இப்போ அதை பத்தி யாரும் கவலைப்பட வேண்டாம். இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதே மாரி நம்ம அந்த வீடை ரீபில்டு பண்ணிக்கலாம். அதனால யாரும் ஃபீல் பண்ண வேண்டாம். அதேமாரி இந்த வைல்டு ரோபோட்டு ரீக்ரியேட் பண்ணியாச்சு. இதோட இந்த கதையும் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல். Yeah, you watch that too much. But mostly they were scared. Well, they needed her back where she came from. Always completes its task.